சென்னையில மாடி தோட்டம் ஆரம்பிச்ச புதுசுல ஏகப்பட்ட பூச்செடிகள் தாங்க நான் வளர்த்துட்டு இருந்தேன். அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரியும். பல வகையான பூச்செடிகள் வளர்த்து சூரியகாந்தி, அப்புறமா இருவாச்சி மல்லி, மல்லிப்பூலயே பல ரகம், டிசம்பர்லயே பல ரகம், இந்த மாதிரி அதை பத்தின ஷார்ட்ஸ் எடுப்பேன். அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் சந்தோஷமா பார்ப்பீங்க. தட்டு நிறைய பூக்களை அறுவடை எடுத்து எடுத்து வீடியோ போடுறதுதான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த பூச்செடிகளை எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா காலப்போக்குல இந்த சென்னை கிளைமேட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப வெயில் ஆயிட்டே வருதுங்க. ரொம்ப மோசமான வெயில்னு சொல்லலாம். பிப்ரவரியே ஆரம்பிச்சிருது. அதுல இருந்து செப்டம்பர் வரைக்கும் வெயில் மட்டும்தான் அடிக்குது. இந்த மாதிரி வெயில்ல ரோஜா செடி கூட அவ்வளவா பிக்கப் ஆகாதுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரோஜா செடியே என் மாடி தோட்டத்துக்கு வாங்கலன்னு தான் சொல்லணும். செப்டம்பர் தொடங்கிடுச்சு, இன்னமும் இங்க வெயில் கசகசப்பு இந்த மாதிரிதான் இருக்கு, காத்தே இல்ல. இனிமே நான் போய் ரோஜா செடிகள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு பிப்ரவரி வரைக்கும் தான் வரும், ஒரு 4 மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருப்பவும் இங்க வெயில் 40 டிகிரிக்கு மேல போட்டு தாக்கும். அதுவும் மெட்ரோ ரயில்வே வந்தது பாத்தீங்களா, அதுல ஃபுல்லா பொல்யூஷன் 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 தான். இந்த சூழ்நிலைய நான் கொஞ்சம் காலமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேங்க. அதாவது சென்னையில எல்லாம் இனிமே நம்ம ஊட்டி மாதிரி குளிரையும் பெங்களூர் மாதிரி இதமான சூழ்நிலையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்கேயும் ரொம்ப மோசமான வெயில் தான் அடிக்க தொடங்கியிருக்குன்னு நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டனும், என்கிட்ட ரொம்ப காலமா இருக்கிற நித்தியமல்லி, மதுரை மல்லி, முல்லைப்பூச்செடி இதெல்லாம் நான் பல செடிகளை உருவாக்க ஆரம்பிச்சேன். அதுதான் நீங்க இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது வெயில் அதிகமா இருந்தாலும் அதுல சிறப்பா பூக்கக்கூடிய பெயர் போன பல பூச்செடிகள் இருக்குங்க. அதுல இந்த முல்லைப்பூ, ஜாதி மல்லி, நித்தியமல்லி, மதுரை மல்லி எல்லாம் அடங்கும். நம்ம என்னதான் கடை வீதிகள்ல போய் பூக்கள் வாங்கினாலும் ஒரே டைப் ஆஃப் பூக்கள் தான் வாங்குவோம். ஒரு முழம் மல்லி, ஒரு முழம் ஜாதி மல்லி, அந்த மாதிரிதான். ஆனா நான் இது எல்லாத்தையும் சேர்த்து பூக்களா கட்டுவேன். அதாவது ஒரே முளத்துல நித்திய மல்லியும் இருக்கும், என் கையில இருக்கிறத நீங்க இப்ப பாக்குறீங்க, முல்லைப்பூவும் இருக்கும், ஜாதி மல்லியும் இருக்கும், மதுரை மல்லியும் இருக்கும். இந்த மதுரை மல்லிலாம் என்கிட்ட மொத்தம் 7ல இருந்து 10 செடிகள் இருக்குங்க. இந்த மே மாசம் தொடங்குச்சு பாத்தீங்களா, அப்பெல்லாம் எனக்கு சம பூக்கள் கொடுத்து பூஜைக்கு உதவுனதே இந்த மல்லிப்பூ ரகங்கள் தான்.